சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 7/12/2025 அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். திருவாசகத்துல ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் 8 மணி நேரம் சம்பந்தப்பட்டது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கெல்லாம் எது மூலம்? இந்த கேள்விக்கு இந்த நூல் ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது. நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் சனி கிரகத்தோட தாக்கம் தான் இந்த நூல் சொல்லுது. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்ல, ஒரு துல்லியமான ஆன்மீக கருவியா. அந்த ரகசியம் திருவாசகத்துல தான் இருக்கு. ஆனா அதை படிக்கிற விதத்துல தான் விஷயமே இருக்கு. இது வெறும் ஒரு வழிமுறை இல்ல, துன்பத்தை ஜெயிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக பரிசுன்னு சொல்றாங்க. இந்த ரகசியத்தோட சக்தி வெறும் வார்த்தைகள்ல இல்ல, ரொம்ப கண்டிப்பான, மாத்தவே முடியாத ஒரு கால அளவுல இருக்கான். திருவாசகத்துல சரியா 51 பதிகங்கள் இருக்கு. இந்த நம்பர் தான் இதுக்கு அடிப்படை. இந்த 51 பதிகங்கள்ல ஒவ்வொன்னையும் சரியா 9 நிமிஷம் சொல்லணுமாம். இந்த விதிக்கு பின்னால ஒரு சிம்பிளான கணக்கு தான் இருக்கு, ஆனா ரொம்பவே கண்டிப்பானது. மொத்தமா 459 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 8 மணி நேரம். ஒரு நிமிஷம் கூட மாறக்கூடாதாம். இதுல ரொம்ப முக்கியமான விதி என்னன்னா, நேரம் கரெக்டா இருக்கணும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஒருவேளை நேரம் தப்பினா இந்த முழு முயற்சிக்குமே எந்த பலனும் கிடைக்காதுன்னு மூலம் சொல்லுது. சரி, ஏன் இவ்வளோ கண்டிப்பான ஒரு விதி? இதனால என்ன பலன் கிடைக்கும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதோட முக்கிய நோக்கம் கஷ்டங்களை தர்றதா சொல்லப்படுற சனியோட தாக்கத்தை ஜெயிக்கிறது தான். இந்த மூலத்தின்படி சனிய ஜெயிச்சிட்டா மத்த எல்லா கிரகங்களையும் ஜெயிச்ச மாதிரி தான் சொல்றாங்க. இவ்வாறாக தேரையர் பெருமான் கூறியபடி திருவாசகத்தை 8 மணி நேரத்திற்கு குறையாமலோ மிகாமலோ ஓதினால் சனியின் தாக்கத்தை வெல்லலாம் என்பது சித்தர்கள் வாக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.